தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியிலே முருகப்பெருமானுடைய பிரபாவங்கள், முருகப்பெருமானுடைய மகிமைகள், முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயங்கள், இவை எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு ஆலயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலத்தில் இருக்கிறத விட மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதிகம். நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்கிற அந்த வாசகம் சும்மா சொல்லப்படலை. நிஜமாகவே எந்த இடத்துல மலை இருந்தாலுமே அந்த மலையில் முருகப்பெருமான் குடிகொண்டிருப்பான். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் மலைக்கு மேலே. இந்த மலை எந்த மலைன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச மலை. நம்ம எல்லாருமே உல்லாசத்திற்காக, ஒரு சுற்றுலாவுக்காக கோடை காலத்தில் படையெடுக்கிற மலை. எந்த மலை? கொடைக்கானல் மலை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல். இந்த கொடைக்கானல் மலையில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவரை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுற முருகப்பெருமான் ஆலயம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வில்பட்டி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. வில்பட்டின்னு பேர். இந்த முருகப்பெருமான் பேரே வில்பட்டி வெற்றி வேலப்பர் அப்படின்னு பேர். இந்த கோவில் இருக்கிற இடத்த கோவில்பட்டி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் பெயர் எதுனா வில்பட்டி அப்படிங்கிற பெயர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. வெற்றி வேலப்பர். பூம்பாறையில் குழந்தை வேலப்பர். இங்கே பாருங்கள், வெற்றி வேலப்பர். இந்த வில்பட்டிக்கு என்ன ஒரு சிறப்பு, அதீதமான சிறப்பு அப்படின்னா, இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் சொல்கிறாங்க, உலகத்திலேயே முதலாக முருகப்பெருமானுக்கு உருவான ஆலயம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. முதலாக முருகப்பெருமானுக்கு உருவான ஆலயம். மதுரை பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் எத்தனையோ ஆலயங்களை கட்டியிருந்தாலும் முருகப்பெருமானுக்காக அவர்கள் கட்டிய முதல் ஆலயம் வில்பட்டி வெற்றி வேலப்பர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றி பார்த்திங்கன்னா, இந்த வில்பட்டிங்கிற திருத்தலத்தை பற்றி அகநானூரில் சில குறிப்புகள் காணப்படுகின்றன. கடியன் நெடுவேட்டுவன் அப்படின்னு பாண்டியர்களுடைய படைத்தளபதி ஒருத்தன் இந்த பகுதியை ஒரு காலத்தில் ஆண்டிருக்கிறான். எந்த பகுதி? வில்பட்டி. இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற போது எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்து கொள்வதற்காக மிகப்பெரிய அகழிகளை உருவாக்கியிருக்கிறார். அந்த அகழிகளில் யானைகள் வந்து சிக்கிக்கொள்ளுமா. யானைகள் மாட்டிடும் அகழிக்குள்ளே. யானையால் வெளியில் வர முடியாது. அத்தகைய யானைகளை தனது நண்பர்களுக்கு, மற்ற மன்னர்களுக்கு இந்த யானைகளை அவன் பரிசாக கொடுத்திருக்கிறான் அப்படின்னு இந்த வில்பட்டி தலத்தை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா, புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வில்பட்டியை பற்றி நிறைய தகவல்கள் காணப்படுகின்றன. முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வில்பட்டி தலத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கறது அவசியம். பொதுவாக முருகப்பெருமான் வேல் வச்சிருப்பார். ஆனால் முருகப்பெருமான் வில்லும் வச்சிருக்கார். தனுசு சுப்பிரமணியர், திருவையாறு. நெய்வேலி கிட்ட பார்த்திங்கன்னா வில்லுடையான் பட்டு, வேலுடையான் பட்டு அப்படின்னு 2 பேர்லேயும் சொல்லுவாங்க. நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயம். ஆக முருகப்பெருமான் வேலோடு மட்டும் தொடர்புடையவர் அல்ல, வில்லுக்கும் தொடர்பானவர் அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வில் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் முதலில் நினைவுக்கு வரக்கூடியது யார்? அர்ஜுனன். வில்லுக்கு உடையவன் அர்ஜுனன். வில் விஜயன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த தலத்திற்கு எதனால் வில்பட்டி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் இருக்கின்ற போது இந்த மலைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள்.
இந்த திருத்தலத்திலே பல காலம் தங்கியிருக்கிறார்கள். இங்கு தங்கியிருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் மலைக்கு மேலே நின்று அர்ஜுனன் அந்த வில்லை வளைத்து நாணை ஏற்றி எய்துகின்ற காரணத்தினால இந்த ஊருக்கு வில் பூட்டி அப்படின்னு ஆரம்பத்தில் வந்துதான். வில் பூட்டுறது, வில் பூட்டின்னு ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட ஊர் தான் பின்னாட்களில் மெல்ல மெல்ல மருவி வில்பட்டி அப்படின்னு வந்தாச்சு. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதில் ஒரு மலை, வில்பட்டியில் இருக்கிற ஒரு மலைக்கு பேரே தபசு மலை அப்படின்னு பேர். என்ன காரணத்தினால தபசு மலை அப்படின்னா, அர்ஜுனன் இந்த மலையில் இருந்து தவம் புரிந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த மலைக்கு பேரே தபசு மலைன்னு பேர். ஆக அர்ஜுனனோட காலம் அப்படிங்கிறது போன யுகம், கலியுகத்திற்கு முந்தின யுகம், சுமார் 5000 வருடத்திற்கு மேலே. இந்த இடத்துடைய வயசு பாருங்கள், இந்த வில்பட்டியோட வயசுங்கிறது சுமார் 5000 ஆண்டுகளை தாண்டியது. அத்துணை காலமாக இந்த திருத்தலத்தில் இந்த முருகப்பெருமான் ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த வெற்றி வேலப்பர்னு சொன்னேன். இந்த முருகப்பெருமான் மேற்கு திசை நோக்கி காணப்படுகிறார். இவரோட கையில் இருக்கிற ஆயுதம் ஈட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த முருகப்பெருமான் கோவிலை நீங்கள் பார்த்தாலே, இந்த வில்பட்டிக்கு போய் இந்த ஆலயத்தை பார்த்தாலே ஒரு பழமையின் சாயலை நம்மால் உணர முடியும். இப்போ சில கோவில்களுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆலயத்தினுடைய கட்டுமானம், கருங்கல் கட்டுமானம், அங்கே இருக்கிற சிற்பங்கள், இவற்றையெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஆஹா, இந்த ஆலயம் எப்படியும் ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குமே, ஒரு 3000 வருஷங்களை தாண்டி இருக்குமே, ரொம்ப பழமையான கோவில் போல இருக்குன்னு நமக்கு தோன்றும். புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்த உடனே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், இது ஒரு 60-70 வருஷம் இருக்கும் கட்டி, நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த கோவிலை பார்த்தோம் அப்படின்னா பழமை அந்த அளவுக்கு இந்த ஆலய கட்டுமானத்தில் நமக்கு தெரியும். கொடைக்கானல் எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த மலைக்கு மேலே அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த வில்பட்டிக்கு பஸ்ஸே இருக்கான். அங்கேருந்து பஸ்ஸில் வர முடியும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் பஸ்ஸில் வர முடியும். இந்த இடத்திற்கு வந்து பார்த்தோம், மலைக்கு மேலே நின்று முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வியூஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்சிகள், இயற்கை காட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரம்மியமாக காணப்படும். இந்த மலைக்கு மேலிருந்து பார்த்தோம்னா கொடைக்கானலோட ஃபுல் வியூவையும் அங்கிருந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கிற முருகனுக்கு பேர் வெற்றி வேலப்பர்னு பார்த்தோம். இது பழனிக்கு முந்தின கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே முதல் கோவில் அப்படின்னா நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்தில் தோன்றின கோவிலுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த திருத்தலத்தில் சூரசம்ஹார போரை முடித்த பிறகு முருகப்பெருமான் இங்கே வந்தாராம். இங்கே வந்து மும்மூர்த்திகளை இந்த திருத்தலத்தில் வணங்கினாராம். யார்? பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, சிவபெருமான். இந்த 3 பேரை இந்த திருத்தலத்தில் வணங்கி இருக்கிறார். அதாவது ஒரு வெற்றி களிப்போடு இவர்களை வணங்கின காரணத்தினால இங்கே குடிகொண்டிருக்கிற முருகப்பெருமானுக்கு வெற்றி வேலப்பர் அப்படின்னு பேர். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பக்கத்தில் இன்றைக்கும் பிரம்மன், மகாவிஷ்ணு, சிவபெருமான் இந்த 3 சந்நிதிகளை இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில் இந்த முருகப்பெருமானுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னா பாறை வேலப்பர் அப்படின்னு பேர் இருந்தது தான். பாறை வேலப்பர் தான் பழைய பெயர். பிற்காலத்தில் தான் இந்த சூரசம்ஹார போர் பூர்த்தியான பிறகு முருகப்பெருமான் வெற்றியோடு இந்த இடத்துல குடிகொண்ட பிறகு இவருக்கு வெற்றி வேலப்பர் அப்படின்னு ஒரு பேர். இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பான திருவிழா அப்படின்னா பங்குனி உத்திரம். இன்னொரு விஷயம், பங்குனி மாதத்தில் இந்த ஆலயத்தில் உற்சவர் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த உற்சவர் முருகப்பெருமானை எல்லாரும் சுமந்து கொண்டு, பக்தர்கள் உற்சவரை சுமந்து கொண்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் செல்வார்களாம். எல்லா கிராமத்துக்கும் போவாங்க. அதாவது எவரெல்லாம் ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்க முடியவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும்
எங்கே வசிக்கிறார்களோ அந்த இடத்தையே முருகப்பெருமான் தேடிச் சென்று அவர்கள் அத்தனை பேருக்கும் திருக்காட்சி தருகிறார். இந்த விசேஷத்தை வேறு எந்த ஒரு கோவிலையும் நம்ம அதிகம் பார்க்க முடியாது. உற்சவர் வலம் வருவர், 4 வீதிகளை வலம் வருவர். சில ஊர்களில் இருக்கிற முருகப்பெருமான் பக்கத்தூர் இங்கெல்லாம் போகலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பல கிராமங்களுக்கு இந்த உற்சவர் முருகப்பெருமான் ஊர்வலமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தனது அருளை வழங்குவார். இன்னொரு விஷயம், இப்போ நம்மெல்லாம் கொடைக்கானல் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? வெள்ளைக்காரங்க நம்ம பகுதிக்கு வந்து நம்மை ஆண்ட பிறகு அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக கண்டுபிடித்த இடம் கொடைக்கானல் மலை. வெள்ளைக்காரங்க காலத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியாது. இந்த கொடைக்கானலை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஆக்கி இந்த இடத்துல ஓய்வெடுக்கலாம், கோடை காலத்தில் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு மலைக்கு பாதையை போட்டு எல்லாம் பண்ணினது வெள்ளைக்காரர்கள். நம்மள பல பேர் என்ன நினச்சிட்ருப்போம், இந்த கொடைக்கானல் மலையே வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மலையில் யாரும் இல்லை போல இருக்குது, யாருக்கும் தெரியாது போல இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் பாருங்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த மலையில் முருகப்பெருமான் அருளி வருகிறான். இங்கே வாழக்கூடிய பழங்குடியினர்கள், மலைவாசிகள், மற்ற மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த முருகப்பெருமான் தான் குலதெய்வமாக இருந்து வருகிறார்னா எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து கொடைக்கானலில் இந்த முருகப்பெருமான் அருளி கொண்டிருக்கிறார்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம், பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம், கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஆலயம், இப்போ நம்ம தரிசிக்கிற வில்பட்டி வெற்றி வேலப்பர் ஆலயம், இந்த 3 கோவில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்குமா. அந்த நேர்கோட்டு அமைப்பை பார்க்கிற போது உச்சியில் வேல் போன்ற ஒரு தோற்றமும் காணப்படுமா. ஒரு வேல் போல இந்த 3 ஆலயங்களும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் முருகன்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இந்த முருகப்பெருமான ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேண்டுகோள், ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னா நீங்கள் தரிசித்த தினத்தன்று இரவு முருகப்பெருமான் உங்கள் கனவில் வருவாராம். ஒரு மயில் வரலாம், ஒரு சேவல் வரலாம், முருகப்பெருமானின் ஆயுதங்கள் வரலாம், முருகப்பெருமான் தொடர்பான ஆபரணங்கள் வரலாம். ஏதோ ஒன்று நமது கனவில் வந்துடுத்து அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனை வச்சோமோ அது நிறைவேறிவிடுமா. இது இந்த ஆலயத்தில் சிறப்பான பிரார்த்தனையாக சொல்லப்படுகிறது. தவிர இந்த முருகப்பெருமான் சமூக நீதி சொல்கிறோம் இல்லையா, யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த முருகப்பெருமான் கண்ணும் கருத்துமாக இருப்பாராம். தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் என்ன ஒரு கோரிக்கையை வச்சாலும், தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முருகப்பெருமானே முன்னின்று தீர்த்து விடுவாராம். அது இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான பிரார்த்தனையாக சொல்லப்படுகிறது. அதாவது பேர் தெரியாத கோவில், ஆனால் பாருங்கள் எத்தனை விசேஷங்கள், எத்தனை சிறப்புகள் இருக்குது பாருங்கள். இனிமேல் கொடைக்கானல் போனால் கொடைக்கானல் மலையை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பரையும் சென்று தரிசிக்க வேண்டும். அந்த முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.